எத்தனை ஆண்டுகள் இறங்கியது? அந்த சட்டமா சொல்லுங்க. திருக்குர்ஆனில் எத்தனை பாகங்கள் உள்ளது? திருக்குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளது? சொர்க்கத்தின் பாதுகாவலர் பெயர் என்ன? ரிதுவான். நரகத்தின் பாதுகாவலர் பெயர் என்ன? மாலிக். மாலிக்ங்கிற மலக்கு. அபுல் பஷர் எந்த நபிக்கு சொல்லப்படும்? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்திற்கு எத்தனை ஆண்டுகள் அழைப்பு பணி கொடுத்தார்? 950 ஆண்டுகள் அழைப்பு கொடுத்தார். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமுதாயத்திற்கு என்ன தண்டனை இறங்கியது? தண்ணீர் பிழை. சரியா? நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்டனை வந்து தப்பிக்க அல்லாஹ் அவங்களுக்கு என்ன கொடுத்தார்? கப்பலை தயார் செய்தார். கப்பல் மூலமாக கப்பல். அந்த கப்பல் எந்த மலையின் மீது இருந்தது? இறங்கி யூதிங்கிற மலையில தான் இறங்கியது. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் அவர் இஸ்லாத்தை ஏற்கனவே நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி நரகவாதி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படின்னா அவங்க யார்? அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேர் உண்டு. என்ன பேர் அவங்களுக்கு? கலீமுல்லாஹ். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை அதிகமாக பேசுகிறவங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே வளர்ந்தார்கள்? ஃபிரௌன் என்பவன் யார்? மிஸ்ர் நாட்டுடைய மன்னன். என் பேர் என்ன தெரியுமா? அதிகமா பேசுறதுனால அவங்க கலீமுல்லாஹ் சிறப்புப்பட்ட பெயர் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மலையில அல்லாஹ்ட்ட பேசுறீங்க போனாங்க. தூர் சீனா. தூர் சீனாங்கிற மலையில தான் அல்லாஹ்ட்ட பேச போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்? நபியாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரர் பெயர் என்ன? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். ஹிஜ்ரத் வருடம் எப்போது ஆரம்பமானது? மக்கா விட்டு மதீனா புறப்பட்டாங்களே, அப்பதான் அவங்களுக்கு ஹிஜ்ரத்துங்கிற அந்த வருஷம் வந்துச்சு. மக்கா முக்கர்ரமா எப்போது வெற்றி கொள்ளப்பட்டது? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. சரிங்களா? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அவங்க வீட்டில் எப்படி இருக்காங்க? அவங்களுடைய வீடு தான் மக்பரா. ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீடாக இருக்கிறது. சஹாபாக்கள் மிக உயர்ந்த அந்தஸ்துடைய அபூபக்கர், அமீருல் முஃமினீன் முதலாக யாருக்கு பேர்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம்களுக்காக மதீனாவில் ஒரு கிணற்றை விலைக்கு வாங்கி கொடுத்தார்களே அந்த சஹாபியார். இஸ்லாமில் முதலாக ஷஹீதானவர்கள் யார்? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா.
விழா எந்த பள்ளியில் வந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்? மஸ்ஜித் ஹராம், மஸ்ஜித் நபவி, மஸ்ஜித் ஹராம்னா மக்கா, மக்காவோட வந்து அதிகமானது. மஸ்ஜித் நபவினா மதீனாவோட. அப்போ மஸ்ஜித் அக்ஸானா ஜெருசலம், மஸ்ஜித் அக்ஸா அந்த பள்ளியில் மூணுமே அதிகமான நன்மை கிடைக்கும்.